3 மாசத்துல இறந்துருவாங்கன்ற விஷயத்தை டாக்டர் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்ல சொன்னாங்களா? கேக்குறேன்ல சொல்லு. இசைக்கு வந்து பிளான் பண்ண மாரி வந்து காயத்ரி வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காயத்ரிக்கு ஜூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல மயக்க மருந்து கலந்து குடுக்குறாங்க. ஆனா, இந்த வாட்டி நம்ம காயத்ரி வந்து அத வந்து குடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆறுமுகம் அவங்க அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துறதா தான் ஹாஸ்பிட்டல்ல போய் வந்து அட்மிட் பண்றாங்க. அப்ப டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க, இது மாரி வந்து பிரெயின்ல வந்து பிளட் கிளாட் இருக்கு. இவங்க 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் பைரவி வீட்ல எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டு ஆறுமுகம் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி அடிச்சிடுறாங்க. நீ ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இசக்கிக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வருது. கரெக்ட்டா வந்து இசைக்கு காயத்ரியை வந்து தொட போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபோன் வந்து இந்த விஷயம்லாம் வந்து அப்படியே தெரிய வருது. அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுது. எல்லாரும் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. அடுத்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேகா வந்து அவங்க அப்பா ஜெயில்லேருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம. இங்க வந்து நம்ம சிவாக்கு எதிரான அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணி வச்சுட்ருப்பாங்க. சிவாக்கு வந்து செம்ம ஆச்சரியம். யார்ரா இந்த விஷயம் வந்து பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்னேகாவும் வெளியில தானே இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது யார் பண்ணியிருப்பா கொஞ்ச நாள் வந்து அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக தான் வந்து தெரியாது இந்த விஷயம் வந்து ஸ்னேகா பண்ணியிருக்கா. அவள் வந்து நைட்டோட நைட்டாக வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு. பட் கோர்ட்டில் வந்து இது வந்து நிரூபணம் ஆகலை. காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து ஜெயிலில் தானே இருக்கா, அவள் எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோர்ட்டில் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் அவங்க அம்மா வந்து நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள இதுலேருந்து வெளியில் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பர்த்டேலாம் வந்து செமையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது போல் நிறைய அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.